ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் லைட்டா உடம்பு சரியில்லை. ஸோ என்னோட வாய்ஸ் கிரைண்டர்ல மாட்டின கல்லு மாதிரி தான் கரகரன்னு இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா மான்ஸ்டர் ஹண்டர் அப்படின்ற ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஃபேண்டசி படத்தை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் 2020ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம மண்டையில இருக்க மூளைய கழிச்சு தனியா வைக்கிற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, கடல்ல கப்பல் போய் பாத்திருக்கீங்க, பாலைவனத்துல கப்பல் போய் பாத்திருக்கீங்களா? இந்த படத்துல பாப்பீங்க. ஒரு பாலைவனத்துல கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த கப்பலுக்குள்ள இருக்க ஒரு பொண்ணு டெலஸ்கோப் வழியா பாக்குறா. தூரத்துல ஒரு டவர் தெரியுது. அந்த டவர்ல பயங்கரமா மின்னல் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கு. அந்த டவரை நோக்கிதான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கப்பல்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தவர் ஒரு புக்கை வச்சிருக்காரு. அந்த புக்ல இந்த டவரை பத்தின எல்லா விஷயங்களுமே போடப்பட்டிருக்கு. சோ எதுக்காக அந்த டவரை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்றது தெரியல. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போது இவங்க கப்பலுக்கு பின்னாடி காமிக்கிறாங்க, மண்ணுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஆரம்பத்துல அவங்க அதை கவனிக்கல. இவங்க கவனிக்காம இருந்தாலும் அந்த மிருகம் இவங்களை கவனிக்காம விடாத போல இருக்கு. சோ அதை வந்து இந்த கப்பலை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஆனா அந்த மிருகம் மண்ணுக்குள்ள இருந்து சண்டை போடுறதுனால அதை இவங்களால அட்டாக்கே பண்ண முடியல. பயங்கரமா வந்து மோதிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒருத்தவர் இறந்து போயிடுறாரு. இப்போ இன்னொருத்தவர் அந்த கப்பல்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு. பட் அவரை காப்பாத்துறதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. அப்படியே அந்த கப்பல் இவரை விட்டுட்டு போகுது. பின்னாடியே அந்த மிருகமும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. கீழே விழுந்தவரை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அவர் தான் நம்ம படத்தோடைய ஹீரோ. கீழே விழுந்ததும் இறந்துட்டாரான்னு பார்த்தா நல்ல வேலை, அவருக்கு ஒன்னும் ஆகல, உயிரோட தான் இருக்காரு. அவர் அப்படியே திரும்பி அந்த போயிட்டு இருக்க கப்பலை பார்க்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு மிலிட்டரி டீமை காமிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் அது வேற ஏதோ ஒரு உலகம். இப்போ நம்மளோட உலகத்தை காமிக்கிறாங்க. இந்த மிலிட்டரி டீம்ல தான் நம்ம படத்தோடைய ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட இருக்க வாக்கி டாக்கில இன்னொரு டீம் ஹெல்ப் கேக்குறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு முன்னாடி ஏதோ வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு, சீக்கிரமா வாங்க, எங்களை ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் அந்த டீம் கூப்பிட உடனே நம்ம ஹீரோயின் அவங்களோட டீமை கூப்பிட்டு வேகமா அவங்கள காப்பாத்துறதுக்காக போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது வழியில பார்த்தா வித்தியாசமா நிறைய கல்லுகளா இருக்கு. அது யார் அங்க வச்சான்னு தெரியல. அப்படியே வரிசையா யாரோ அடுக்கி வச்சிருக்காங்க. அதை பாக்குறதுக்கே ஏதோ ஒரு மார்க்கிங் மாதிரி இருக்கு. பட் இப்ப அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு டைம் இல்ல. இன்னொரு டீமுக்கு நம்மளோட உதவி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா அங்க போறாங்க. ஆனா அங்க போயிட்டு பார்த்தா ஹெல்ப் கேட்டாங்கல்ல, அந்த டீம் அந்த இடத்துல காணோம். இங்க இருந்து தான் கூப்பிட்டு இருப்பாங்க. எங்கடா போயிருக்காங்கன்னு பார்த்தா அந்த டீமுடைய வண்டி மார்க்கு இங்கேயே முடியுது. திடீர்னு அந்த வண்டி எங்க போச்சுன்னே தெரியல. அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சு போன மாதிரி காணாம போயிட்டாங்க. என்ன ஆயிருக்கும், எப்படி திடீர்னு காணாம போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து ஒரு புயல் வரத பாக்குறாங்க. அந்த புயல் பயங்கர வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இப்ப இவங்க ஒரு பாலைவனத்துல இருக்காங்க. அப்ப புழுதி புயல் தானே வரணும். ஆனா அந்த புயல் பாக்குறதுக்கு கருமேகங்களால சூழப்பட்ட புயல் மாதிரி இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் நம்ம அங்கிருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா வண்டியில போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த புயல் ரொம்பவே வேகமா வரதுனால இவங்க அந்த புயல்ல மாட்டிக்கிறாங்க. உள்ள பயங்கரமான மின்னல் அடிக்குது. இருந்தாலும் நிக்காம போய்கிட்டே இருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மின்னல் பட என்ன ஆகுதுன்னா, பக்கத்துல வித்தியாசமான கல்லு இருந்துச்சுல, அந்த கல்லு மேல மின்னல் பட்டு அந்த கல்லு ஏதோ ஆக்டிவேட் ஆன மாதிரி லைட் எரியுது. அப்படி ஆக்டிவேட் ஆன அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல அந்த டவர் தெரியுது. இங்க இருக்கவங்களுக்கு சுத்தமா புரியல, எப்படா இங்க ஒரு டவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அப்படியே மேல இருந்து கீழே விழுறாங்க. ஏதோ ஒரு பள்ளத்துல விழுந்திருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப நேரமா விழுந்துகிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான் போச்சு, பள்ளத்துல விழுந்து எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்ட்டு பார்த்தா டக்குன்னு ஏதோ ஒரு பாலைவனத்துல வந்து விழுறாங்க. அதுவும் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல அந்த பாலைவனத்துல வந்து விழுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப எங்க வந்திருக்கோனே தெரியல. இவங்க கிட்ட இருக்க மேப் எடுத்து பாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிற மாதிரி அந்த மேப்லயே இல்ல. சரி யார்கிட்டயாச்சும் உதவி கேட்கலான்னு பார்த்தா சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. என்னடா அது, எங்கேயோ வந்திருக்கோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் டீம்ல இருக்க ஒருத்தவன் இங்க வாங்கன்னு கூப்பிடுறான். என்னன்ட்டு ஓடி போய் பார்த்தா இவங்க ஒரு டீமை காணோம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த டீமுடைய வண்டி இங்கதான் விழுந்து கிடக்கு. என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறாங்க. அப்ப அந்த வண்டியில இருந்த எல்லாருமே அங்க செத்து போய் கிடக்குறாங்க. அதுவும் நார்மலா அவங்க சாவல, நெருப்பு பட்டு எரிஞ்சு செத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செத்து போயிருக்காங்க. ஆனா அவங்கள சுத்தி நிறைய கிளாஸா இருக்கு. இந்த பாலைவனத்துல இந்த கிளாஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க ஹீரோயின் தான் கரெக்டா சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க மண் இருக்குல்ல, அந்த மண்ணை உருக்கணும்னா இந்த மாதிரி கிளாஸா மாறுமா. பட் ஆனா இந்த மண்ணை உருக்குற அளவுக்கு இங்க நெருப்பு எப்படி வந்திருக்கும், எது இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியல. சரி அப்படி யாராச்சும் ஒருத்தங்க வந்து இவங்க எல்லாரையுமே கொன்னுட்டு போயிருந்தா கொன்னவங்களோட தடம் இங்க ஏதாச்சும் இருக்கும்ல, கால் தடம் இல்ல வண்டி தடம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும்ல. பட் அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்ல. சரி ஓகே ஃபர்ஸ்ட் இதெல்லாம் விடுங்க, நம்ம வழியை தேடி கண்டுபிடிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கிறத தூரத்துல ஒருத்தவன் டெலஸ்கோப்ல பாக்குறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம படத்துடைய ஹீரோ தான். ஸ்டார்டிங் சீன்ல கப்பல்ல இருந்து விழுந்தாருல அவருதான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. வழி தேடி நடந்து வந்துட்டு இருந்தாங்களா, திடீர்னு எதையோ ஒண்ணு பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களை சுத்தி பெரிய பெரிய எலும்பு கூடுகளா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எலும்பு கூட மியூசியம்ல கூட அவங்க பாத்துருக்க மாட்டாங்க. என்னடா அது இவ்வளவு பெரிய மிருகம்
மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது தூரத்துல நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தாருல, அவரு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான், அம்பு விட்டதுமே இவங்க எல்லாரும் கண்ணா பின்னா அந்த டைரக்ஷனை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பார்த்தா நம்ம ஹீரோ வேணும்னே அட்டாக் பண்ணல, அவர் ஒரு கலர் ஸ்மோக்க தான் அடிச்சிருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி தான் அந்த மிருகம் வந்துகிட்டு இருக்கு, அதை அவங்க கவனிக்கல. சோ இதை சொல்லி அலர்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த மாதிரி ஒரு அம்பை விட்டுருக்காரு. பட் அது தெரியாம சுட்டுக்கிட்டு இருக்காங்களா, ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பையன் நம்மள அட்டாக் பண்ணல, நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சுடுறத நிறுத்த சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த மிருகம் வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், அப்படியே வண்டியில ஏறி எல்லாரும் அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மிருகம் விடாம துரத்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த மிருகம் வேகமா ஒரு வண்டியை மோதி தள்ளிடுது. அப்படியே அந்த வண்டி கவுந்து போய் கிடக்க இப்பதான் அந்த மிருகம் உள்ள இருந்து வெளியே வருது. பார்த்தா அவ்வளோ பெருசா இருக்கு. எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வண்டியை கவுத்து விட்டுச்சுல, அந்த வண்டியில இருக்கவங்கள சாப்பிடுறதுக்காக போகுது. 2 பேர் இருக்காங்க அந்த வண்டியில. எப்படியாச்சும் தப்பிக்கலான்னு பார்த்தா ஒருத்தவனோட கால் மாட்டிக்குது. கடைசி நிமிஷத்துல எப்படியா அவனை காப்பாத்திட்டு 2 பேரும் தள்ளி வந்துடுறாங்க. ஆனா அப்பயுமே ஒருத்தவன் மாட்டிக்கிறான். அவனா அந்த மிருகம் சாப்பிடுறது. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்க ராக்கெட் லான்ச்சரை வச்சு அடிக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. தப்பிச்ச ஒருத்தவன் அந்த வண்டியை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கான். எப்படியா அந்த பையன் அந்த வண்டியில ஏறிடுறான். நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கும் போது அதுக்குள்ள அந்த மிருகம் தாக்கிடுது. அவ்வளவுதான், அந்த வண்டியில இருந்த எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. ஆனா அந்த கிரீச்சரை காணோம். என்னடா போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது அப்படியே டக்குன்னு உங்களுக்கு முன்னாடி இருந்து ஏஞ்சி வரும் பாருங்க, மண்ணுக்குள்ள இருந்து ஒருத்தனை புடிச்சிருது. அவன் என்ன பண்றான், நம்ம சாவறதுக்கு முன்னாடி இந்த மிருகத்தை எப்படியாச்சும் சாவடிச்சுன்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயே கிரனேட தூக்கி போடுறான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகலங்க, சும்மா லைட்டா அடிப்பட்ட மாதிரிதான் அங்கங்க காயம் பட்டிருக்கு. கிரனேட் போட்டதுனால இன்னும் பயங்கரமான கோவத்துல இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. எல்லாருமே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த மிருகமா அவங்கள கடிக்க பாக்குது. ஆனா உள்ள வர முடியாததுனால ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது அங்கிருந்து போயிடுது. இப்போ ஹீரோயின் டீம்ல இருக்க ஒரு பொண்ணு சொல்றா, கடைசியா அவங்க அந்த மின்னல்ல இருந்திருப்பாங்கல்ல, சோ அந்த மின்னல் தான் இவங்களை எங்கேயோ கூட்டு வந்திருக்கு. சீக்கிரமா நம்மளோட வீட்டை கண்டுபிடிச்சு நம்ம பூமிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஓகே தான், ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டினோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு கிரியேச்சர் வருது. அதை பாக்குறதுக்கு தேலும் சிலந்தியும் கலந்த மாதிரி இருக்கு. அதை அப்படியே நம்ம ஹீரோயினை புடிச்சு தூக்கிடுது. மத்த எல்லாருமே கரெக்டா அந்த ஸ்பைடருடைய கண்ணிலே சுடுறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் அதை கீழே விட்டுட்டு போயிடுது. அதோடைய கொடுக்க வச்சு குத்துனதுனால நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வந்துகிட்டு இருக்கு. இவங்க சிபிஆர் எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் எந்திரிக்கவே இல்லை. அதே சமயம் இவங்களை சுத்தி நிறைய ஸ்பைடர்ஸ் வருது. சோ இதுக்கப்புறம் நம்மளால ஹீரோயினை காப்பாற்ற முடியாது, அவ்வளவுதான், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக அங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தூரத்துல நம்ம ஹீரோ இருந்தார்ல, அவர் இன்னுமே பாத்துட்டு இருக்காரு. அங்க இருந்தே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு அம்பு விட்டு. இருந்தாலும் அங்க எக்கச்சக்கமான ஸ்பைடர்ஸ் இருக்கு. ஹீரோ வேற சுட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஸ்பைடர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அதுகிட்ட சண்டை போட்டுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு சேஃபான இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாரு. தப்பிக்கிறதுக்காகனே இவர் இந்த மாதிரி இடத்த உருவாக்கி வச்சிருக்காரு புள்ள. சோ அங்க போனதும் இந்த ஸ்பைடர்ஸால அவரை கண்டுபிடிக்க முடியல. அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே ஹீரோயின் டீம்ல இருக்க ஒருத்தங்களா சாவடிச்சுட்டு இருக்கு. அப்ப இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. நல்லவேளை அவங்க இன்னும் சாவல புள்ள இருக்கு, உயிரோட தான் இருக்காங்க. ஆனா கண்ணெல்லாம் மங்களா தெரியுது. பொறுமையா எஞ்சி எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. பட் பக்கத்துல யாருமே இல்ல. அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் ஓடி வரான். அப்பாடா இவனாச்சும் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்படுறதுக்குள்ள ஒரு ஸ்பைடர் அவனையும் குத்தி தூக்கிட்டு போயிடுது. அவ்வளவுதான், ஹீரோயினையும் அது தூக்கிடுது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை சிலந்தி வலையில பின்ற மாதிரி கட்டி வச்சிருக்கு. அங்க ஏகப்பட்ட மனுஷங்க இருக்காங்க, எல்லாருமே செத்து போயிருக்காங்க. ஹீரோயின் மட்டும் எப்படியே உயிரோட இருக்காங்க. அந்த வலையெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு வெளியே வராங்க. அப்போ கடைசியா இவங்க டீம்ல ஒரே ஒரு பொண்ணு தான் உயிரோட இருந்திருப்பா. பட் அவளுமே இங்க செத்து போய் கிடக்குறா. சோ இப்ப இந்த டீம்ல இருக்க எல்லாருமே காலி, ஹீரோயின் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. ஆனா அவங்களுமே பாதுகாப்பான இடத்துல இல்ல. இப்ப இவங்க இருக்கிற இடத்த அப்படியே ஜூம் அவுட்ல காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க தரையில இல்ல, இந்த சிலந்திகளால உருவாக்கப்பட்ட ஒரு கூடுக்குள்ள இருக்காங்க. இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு சுத்தி ஏதாச்சும் இருக்குமான்னு தேடி பாக்குறாங்க. அப்ப இவங்களோட பேக் இருக்கு. அந்த பேக்ல பிளார் அப்புறம் கொஞ்சம் புல்லட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு பிளாரை கொளுத்திட்டு அப்படியே வழியை தேடி போறாங்க. அப்ப போற வழியில நிறைய முட்டைகளா இருக்கு. அதெல்லாம் பார்த்து அப்படியே பயந்துகிட்டே அங்கிருந்து போயிட்டு இருக்கும் போது இவங்க டீம்ல இன்னும் ஒருத்தன் உயிரோட இருக்கான் போல இருக்கு. ஓடி வரான். ஆனா அவனுமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான். என்னால என் கையை உணர முடியல, அவ்வளவுதான் போச்சு, நான் செத்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அப்படியே ஹீரோயினுக்கு பின்னாடி காமிக்கிறாங்க. ஒரு சிலந்தி அப்படியே பொறுமையா இருட்டுக்குள்ள இருந்து வெளியே வருது. ஹீரோயின் கையில இருக்க பிளாரை பார்த்து பயந்துகிட்டு அது பின்னாடியே நிக்குது. அப்போ இந்த பையன் தன்னோட கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றானா. அப்படி என்னதாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கிழிச்சு பார்த்தா இவனோட உடம்புல அந்த சிலந்தியோடைய முட்டை இருக்கு. அவ்வளவுதான், இப்ப அந்த முட்டை எல்லாமே பொறிஞ்சு உள்ள இருக்க சிலந்தி வெளியே அவனை கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. பின்னாடி ஒரு பெரிய சிலந்தி இருந்துச்சுல, அதை அந்த பையல தூக்கிட்டு போயிடுது. அடுத்து அங்க இருக்க சிலந்திகள் எல்லாமே நம்ம ஹீரோயினை சாப்பிட பாக்குது. அப்போ ஹீரோயின் கையில பிளார் இருக்கு. அண்ட் அவங்க கிட்ட ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதை இந்த பிளார்ல அடிச்சு சுத்தி வர ஸ்பைடர் எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுறாங்க. அதுங்க எல்லாம் எரிஞ்சு செத்து போயிடும்னு பார்த்தா எரிஞ்சுக்கிட்டே இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா அது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு அதுகிட்ட
இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துல லைட்டா ஒரு வெளிச்சம் தெரியுது, சின்னதா ஒரு கேப் இருக்கும் போல இருக்கு. சோ அது வழியா தான் நம்மளால தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த நோக்கி ஓடுறாங்க. பின்னாடியே இந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே துரத்தி வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா இவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வரலாம்னு நினைக்கும் போது அந்த ஸ்பைடர் இவங்க காலை பிடிச்சி உள்ள இழுத்துருது. அப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட அந்த புல்லட்ஸ் இருக்கும்ல, அந்த புல்லட்ஸை அப்படியே கீழே தூக்கி போடுறாங்க. இந்த சிலந்திகள் மேலதான் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, சோ இந்த புல்லட் போயிட்டா அந்த நெருப்பு மேல பட்டதோ அது கண்ணா மின்னான்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் எப்படியோ அங்க வந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஆனா இன்னுமே அந்த ஸ்பைடர்ஸ் இவங்களை விடாத போல இருக்கு, வெளியே வர பாக்குது. ஆனா அதுங்களுக்கு சூரிய ஒளி ஒத்துக்காத போல. சூரிய வெளிச்சம் மேல பட்டதும் அதுங்க அப்படியே பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குது. இருடி, சூரிய வெளிச்சம் போய் நைட் ஆகாமலா இருக்கும், அப்போ உன்னை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அப்படியே பொறுமையா எஞ்சி பக்கத்துல இருக்க மலை மேல நடந்து போய் பாக்குறாங்க. கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லா ஒரே மண்ணு தான் இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பாக்குறாங்க, அங்க தூரத்துல அந்த டவர் இருக்கு, அங்கதான் போகணும். ஆனா வழியில தான் அந்த மிருகம் இருக்குல்ல மண்ணுக்குள்ள. சோ அதை தாண்டி எப்படி போறது? ஃபர்ஸ்ட் மண்ணுக்குள்ளதான் அந்த மிருகம் இருக்குமா இல்ல வேற எங்கேயாச்சும் போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக ஒரு சின்ன கல்லை தூக்கி போடுறாங்க. அந்த கல்லு போயிட்டு மண்ணுல பட்ட அடுத்த நிமிஷமே டக்குனு அந்த மிருகம் அந்த இடத்துக்கு வருது. கண்டிப்பா இவங்களால அந்த மிருகத்தை ஏமாத்திட்டு அங்க இருந்து போக முடியாது. எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறாங்கன்னு தெரியல. அப்படியே சுத்தி ஏதாச்சும் இருக்குமான்னு தேடி பாக்குறாங்க. கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கிடைக்குது, அதை குடிச்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஏகப்பட்ட ஷிப்பு உடஞ்சு போய் கிடக்கு. அதுல ஏதாச்சும் சாப்பிடுற பொருள் இருக்குமான்னு சொல்லிட்டு உள்ள போய் தேடி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது இவங்க கழுத்துல ஒரு கத்தி வருது. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். இப்படி திடுதுப்புன்னு வந்து கழுத்துல கத்தி வச்சா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான ஃபைட் போகுது. ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஹீரோயின் வேற ஒன்னும் சாப்பிடல, இப்பதான் அந்த ஸ்பைடர் கிட்ட இருந்து வேற தப்பிச்சு வந்திருக்காங்க. சோ அவங்களால சண்டை போட முடியாம நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை அடிச்சு கயிறு வச்சு கட்டி இழுத்துட்டு போறாரு. ஆக்சுவலா ஹீரோயினை கொல்லணும்ன்றது ஹீரோட நோக்கம் கிடையாது, அவர் காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறாரு. அப்படியே தரன்னு புடிச்சு இழுத்துட்டு இவரோட சேஃபான இடத்துக்கு கூட்டு போறாரு. ஹீரோ பேசுற மொழி சுத்தமா ஹீரோயினுக்கு புரியல, கத்திக்கிட்டே இருக்காங்களா. அப்படியே வெளியே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா நைட் ஆகுது. நைட் ஆன அடுத்த நிமிஷமே அந்த சிலந்திகள் எல்லாமே அதோட இடத்துல இருந்து வெளியே வருது. ஹீரோயின் வேற கத்திக்கிட்டு இருக்காங்களா, அந்த இடத்த உடைச்சிட்டு உள்ள வர பாக்குது. சோ இவங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் இவங்க இந்த இடத்துல சேஃபா இருப்பாங்க. அது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஹீரோ இந்த இடத்துல ரொம்ப நாட்களா இருக்காரு போல இருக்கு. தேவையான பொருள் எல்லாத்தையுமே அங்க ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பாறையில இருந்து சொட்டு சொட்டா வழியிற தண்ணிய சேகரிச்சு வச்சிருக்காரு. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அடுத்து அந்த பாறையிலேயே பாசி மாதிரி படிஞ்சிருக்கு, அதையே சாப்பாடா சாப்பிட்டுக்கிறாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கல. அவரு ஏதோ சில பொம்மைகள் மாதிரி வச்சிருக்காரு. அந்த பொம்மை கிட்ட போய் ப்ரே பண்ணிட்டு அப்படியே நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. காலையில ஏஞ்சி பார்த்தா நம்ம ஹீரோயினா அந்த இடத்துல காணோம். ஆக்சுவலா அவங்க இங்க வரும்போதே ஒரு ஷார்ப்பான கல் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த கல்லை வச்சு கயிறு அறுத்துட்டாங்க போல இருக்கு. இப்ப அப்படியே பின்னாடி இருந்து அவங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி கட்டி போட்டுறாங்க. சோ நேத்து எப்படி நம்ம ஹீரோ தண்ணியே குடுக்காம ஹீரோயினை வெறுப்பேத்தி குடிச்சாரு, அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் தண்ணி எடுத்து குடிக்கலான்ட்டு போகும்போது ஹீரோ அப்படியே அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுறாரு. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு வெறி ஆயிடுது. என்னையாடா தண்ணி குடிக்க விடாம தட்டி விட்ட, இப்ப பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பொம்மையை வச்சு ப்ரே பண்ணிட்டு இருந்திருப்பாருல, அது எல்லாத்தையுமே கலைச்சு விட்டுறாங்க. அவ்வளவுதான், அது பண்ணதுமே ஹீரோக்கு வெறியாவது பாருங்க. கை கட்டி இருந்தாலுமே ஹீரோயினுக்கு ஈக்குவலா சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு வெளியே வந்து அடிச்சுக்கிறாங்க. இவங்க ஒரு மலையில தானே இருக்காங்க. சோ அந்த மலையில இருந்து உருண்டுகிட்டே கீழே வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் எப்படியோ கீழே விழாம தப்பிச்சிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த சிலந்திகள் இருக்கிற இடத்துக்குள்ள விழுந்துடுறாரு. கையில இருக்க கயிறு ஒரு கல்லுல மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் கேட்டதும் உள்ள இருக்க சிலந்திகள் எல்லாமே முதுன்னு மேல வர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் ஹீரோவை சாக விட்டுருவாங்க போல இருக்கேன்னு பார்த்தா கொஞ்சம் இறக்கம் உள்ளவங்களா இருக்காங்க. நம்ம ஹீரோவை வெளியே தூக்கி காப்பாத்திடுறாங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோ ஹீரோயினை காப்பாத்த தான் ட்ரை பண்ணிருக்காரு. சோ அதனால ஹீரோயின் அவரோட கையில இருக்க கயிறை அறுத்து விட்டுட்டு சமாதானமா போயிடலாம், இதுக்கு மேல சண்டை வேணான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க ஒரு சாக்லேட்டை கொடுக்குறாங்க. அதுக்கு பதில் நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட இருக்க தண்ணியை கொடுக்குறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே தூரத்துல இருக்க அந்த டவருக்கு தான் போகணும். ஆனா அந்த டவருக்கு போகணும்னா இங்க இருக்க மிருகத்தை தாண்டி போகணும். அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்த வண்டியை பாக்குறாங்க. அவங்க கிட்டதான் ராக்கெட் லான்ச்சர் இருக்குல்ல, சோ அதை மட்டும் எப்படியாச்சும் போய் எடுத்துட்டு வந்துட்டோம்னா அந்த மிருகத்தை அட்டாக் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோ கிட்ட சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே புரியல. சோ சைகையிலேயே சொல்றாங்க. அது அவருக்கு லைட்டா புரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஆமா, ராக்கெட் லான்ச்சரை வச்சு அதை அடிச்சு விடிஞ்சிரும், இங்க வா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலந்தி கிட்ட கூட்டு போறாரு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிலந்தியோட கொடுக்குல விஷம் இருக்கு, அந்த விஷத்தை வச்சு மண்ணுக்குள்ள இருக்க மிருகத்தை அட்டாக் பண்ணோம்னா அது மயங்கி போயிடும், அதுக்குள்ள இவங்க அந்த டவர் கிட்ட போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சைகையிலேயே சொல்றாரு. சோ ஒரு முள்ளாலதான் முள்ளை எடுக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு மிருகத்தை வச்சு இன்னொரு மிருகத்தை சாவடிக்கணும்னு சொல்ற. நல்ல பிளான் தான். ஆனா எப்படி அதை ஸ்பைடர் கிட்ட இருந்து விஷத்தை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு கேள்வி கேட்க ஹீரோ ஆல்ரெடி இதுக்கான பதில் வச்சிருக்காரு போல இருக்கு. அப்படியே ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாரு. வேற ஒன்னும் இல்ல, அவரை நம்ம ஹீரோயினை பலியாடா யூஸ் பண்றாரு. ஹீரோயின் மட்டும் இப்ப தன்னந்தனியா வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாயிட்டு இருக்கு. இவங்க பாட்டு பாடிட்டே நின்னுகிட்டு இருக்காங்களா. ஒரு கட்டத்துல ஃபுல்லா இருட்டாயிடுது. அப்ப இவங்க பாடுற சவுண்ட் கேட்டுட்டு உள்ள இருந்து ஒரு சிலந்தி
சிலந்தி வெளியே வருது. அவ்வளவுதான், அதை நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிக்குது. ஹீரோயின் ஊழ்ந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்பைடரை பிடிக்கிறதுக்காக இவங்க ஒரு ட்ராப்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நடுவில் ஒரு கயிறு இருக்கு. அந்த கயிறுல இந்த சிலந்தி தடுக்கி கீழே விட கரெக்டா நம்ம ஹீரோ மேல இருந்து குதிக்கிறாரு. கையில இருக்க அவரோட கத்தியை வச்சு அப்படியே அதோட மண்டையை வெட்டுறாரு. அவ்வளவுதான், அந்த சிலந்தியோட சோலி முடிஞ்சு. இப்போ விஷம் இருக்கிற அதோடைய கொடுக்க மட்டும் வெட்டி எடுத்துட்டு வேகமா இவங்களோட பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அடுத்து அந்த பார்ட்டை தனித்தனியா வெட்டி எது இதெல்லாம் தேவையோ இவர்கிட்ட இருக்க அம்பு கத்தி இது எல்லாத்துலயுமே அந்த விஷத்தை தடவிக்கிறாரு. ஹீரோயினுக்கு துப்பாக்கியில நல்லா சுட தெரியும், ஆனா கத்திய வச்சு சண்டை போட தெரியாதுல. அதை நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்கறாரு. பயங்கரமான பிராக்டிஸ் கொடுக்கறாரு. அப்போ அவரோட 2 கத்தியுமே ஒன்னா சேர்க்கும் போது அதுல இருந்து நெருப்பு மாதிரி ஒண்ணு வருது. அதை நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வரல. ரொம்ப நாள் பிராக்டிஸ் எடுத்தாதான் வரும் போல இருக்கு. சோ இப்ப நம்ம ஹீரோ ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்து நல்லா ரெடி ஆயிட்டாங்க. அடுத்து இப்ப அந்த மிருகத்தை சாவடிக்கணும். அதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. ஒரு பேரல்ல மண்ணு கொட்டி தொங்க விட்டுட்டு அதுல ஒரு சின்னதா ஓட்டை போட்டுட்டு போய் வெயிட் பண்றாங்க. அதுக்குள்ள இருக்க மண்ணு எல்லாமே அந்த ஓட்டை வழியா கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி அதுக்குள்ள இருக்க மண்ணு எல்லாமே பேரல்ல இருந்து காலியானதும் அது ஒரு கேட்டபுல் மாதிரி அந்த பேரல அப்படியே தூக்கி போடுது. அது போயிட்டு அங்க இருக்க மண்ணுல விழுந்தா என்ன ஆகும், உள்ள இருக்க மிருகம் வெளியே வந்து பாக்கும்ல, அதே மாதிரி என்ன அது சவுண்டுன்னு சொல்லிட்டு அந்த பேரலை நோக்கி அந்த மிருகம் போயிட்டு இருக்கு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க கவுந்திருக்க வண்டியை நோக்கி ஓடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினோட கன் அங்கதான் இருக்கு. சோ அதை எடுக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் மிருகம் அந்த பேரல பாக்குது. ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதும் இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருது. சோ அவங்கள அட்டாக் பண்றதுக்காக வேகமா வந்துகிட்டு இருக்கு. இத பார்த்ததும் நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே நின்னுறாங்க. ஒரு அசைவு கூட கொடுக்கல. சோ சின்னதா அவங்க நவுறாததுனால அந்த மிருகத்தால இவங்கள கண்டுபிடிக்க முடியல. பட் எவ்வளவு நேரம் இவங்களால இப்படியே நிக்க முடியும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி அந்த ஸ்பைடர் மிருகத்துக்கிட்ட நம்ம ஹீரோயினை பலியாடா யூஸ் பண்ணார்ல, சோ இந்த வாட்டி நான் பலியாடா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அங்க ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த மிருகம் நம்ம ஹீரோவை துரத்திட்டு போகுது. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் போது அவர்கிட்ட அந்த பொம்மை இருக்கும்ல, ஆக்சுவலா அந்த 2 பொம்மையும் இவரோட ஃபேமிலி மாதிரி. இவரோட அம்மாவும் தங்கச்சியும் இறந்துட்டாங்க போல. சோ அதுக்கப்புறமேட்டு இந்த பொம்மையை தான் வச்சு அவர் ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த பொம்மை கீழே விழுந்ததும் எடுக்காம போக கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி வராரா. அவ்வளவுதான், அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிறாரு. டக்குன்னு இவர்கிட்ட இருக்க அம்பை வச்சு கரெக்டா அந்த மிருகத்தோட கண்ணிலே குத்துறாரு. சோ அதுல இருக்க விஷம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அந்த மிருகத்தோட உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கு. ஆனா உடனே அந்த விஷம் ரியாக்ட் ஆகாதுல. சோ திரும்ப அதை நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, டக்குன்னு ஓடி போயிட்டு அங்க இருக்க கன் எடுத்து அந்த மிருகத்தை சுடுறாங்க. சோ அதனால ஹீரோவை விட்டுட்டு இப்போ ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கு. அந்த சமயம் இவங்க போட்ட பிளான் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. விஷம் அந்த மிருகத்தோட உடம்புக்குள்ள போயிட்டு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல. அப்படியே அந்த மிருகம் தள்ளாட ஆரம்பிக்குது. கண்ணெல்லாம் மங்களா தெரியுது. பட் அப்பயுமே ஹீரோயினை விடாம அவங்கள கொல்றதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஹீரோயினும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த கன்ல இருக்க புல்லட் எல்லாம் காலி ஆயிடுது. அடுத்து ராக்கெட் லான்ச்சரை எடுத்து அடிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அட்டாக் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், அந்த இடமே புகையா இருக்கு. கண்டிப்பா இந்த அட்டாக்ல அந்த மிருகம் செத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகை போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த புகை போனதுமே பார்த்தா அந்த மிருகத்துக்கு ஒண்ணுமே ஆகலங்க, உயிரோட தான் இருக்கு. பயங்கரமான கோவத்துல நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக வேகமா வந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அப்படியே அந்த மிருகத்து மேல குதிச்சு தலையிலேயே கத்திய இறக்குறாரு. பட் அது உதறி விட்டுறது. நம்ம ஹீரோ தள்ளி போய் விழுந்துடுறாரு. விழுந்ததுல நம்ம ஹீரோ மயங்கியே போயிடுறாரு. அடுத்து ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட ஹூக் மாதிரி இருக்கு. அதை போட்டு அந்த மிருகத்தோட மண்டை கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோட கத்தி இன்னுமே அந்த மிருகத்தோட மண்டையில தான் இருக்கு. அதை போட்டு அழுத்தி எப்படியோ குத்தி அந்த மிருகத்தை சாவடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், ஒரு வழியா அந்த மிருகம் செத்து போயிடுச்சு. இப்போ டவரை நோக்கி போக வேண்டியதான். ஆனா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஹீரோ மயக்கமான நிலைமையில தான் இருக்காரு. எந்திரிக்க மாட்டாரு. அவர் அப்படியே விட்டு போறதுக்கும் ஹீரோயினுக்கு மனசு இல்ல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, செத்து போன மிருகத்தோடைய தோலை வெட்டி எடுத்து அது ரொம்பவே கடினமா இருக்கு. சோ அந்த தோல்ல நம்ம ஹீரோவை படுக்க வச்சு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில பயங்கரமான காத்து, சுத்தமா அவங்களால நடக்க முடியல. சோ இதுக்கப்புறம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க ஒரு துணியவே டென்ட் மாதிரி அவங்க மேல போட்டுட்டு புயல் போற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல செட்டில் ஆயிடுறாங்க. ஹீரோ இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. சோ அவருக்கு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் அங்கேயே தூங்கிடுறாங்க. காலையில பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினையே காணோம். என்னடா இங்க இருந்து கிணத்த காணோன்ற மாதிரி ஹீரோயின் எங்கடா போனாங்கன்னு பார்த்தா மண்ணுக்குள்ள இருந்து கை வெளியே வருது. நேத்து அடிச்ச காத்துல ஃபுல்லா மண்ணு மூடிடுச்சு இவங்கள. ஹீரோவும் கண் முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான், இப்ப இவங்க 2 பேருமே அந்த டவரை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில நடுவுல கொஞ்சம் தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை சுத்தி நிறைய மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு. அங்க ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்கு. ஆனா அது எதுவுமே இவங்களை அட்டாக் பண்ணல. ஏன்னா அதுங்க எல்லாமே செடி கொடிகளை மட்டும் சாப்பிடுற தாவர உண்ணிகள். அதுங்க ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் தண்ணி குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு தண்ணி கிட்ட போறாங்க. அப்போ தண்ணிக்குள்ள இருந்து ஒரு மிருகம் வெளியே வந்து நம்ம ஹீரோயினை சாப்பிட பாக்குது. கரெக்டா ஹீரோ நடுவுல புகுந்து அந்த மிருகத்தை கொன்னுடுறாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு மிருகம் தண்ணிக்குள்ள இருக்குன்றத அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வேணும்னே தான் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லாம இருந்திருக்காரு. அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்து கலாய்ச்சி சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வேட்டையாடின மிருகத்தையே எடுத்துட்டு வந்து சுட்டு சாப்பிடுறாங்க. நைட்டு இங்கேயே தூங்கிட்டு காலையில எஞ்சி போலாமேன்னு சொல்லிட்டு
தூங்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்ப வானத்துல ஏதோ ஒரு மிருகம் பறக்குது. அந்த சவுண்ட கேட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய தாவர உண்ணிகளை பார்த்திருப்பாங்கல்ல, அதுங்க எல்லாமே கூட்டமா இப்ப இந்த இடத்த நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துலதான் இவங்க 2 பேரும் இருக்காங்க. மாட்டினாங்கன்னா அவங்களதான் காலில் மிதிப்பட்டு சட்னி ஆயிடுவாங்க. சோ நம்ம ஹீரோ டக்குன்னு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் நடுவுலயே மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான் போச்சு, இவங்க கண்டிப்பா செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒருத்தவன் வரான். யாருன்னே தெரியல. வந்தவன் அவன் கிட்ட இருக்க கத்திய வச்சு தரையில குத்துறான். அதுல சுத்தி நெருப்பு வளைய மாதிரி வருதா. அந்த நெருப்புனால இவங்களை விட்டு தள்ளி அந்த மிருகங்கள் ஓட ஆரம்பிச்சிருது. அதே சமயம் நம்ம ஹீரோயின் கிட்டே 2 கத்தி இருக்கு. சோ நம்ம ஹீரோ நிறைய வித்தைய சொல்லி கொடுத்திருப்பார்ல, அந்த 2 கத்திய ஒன்னா சேர்த்தா நெருப்பு வருமே, அதே மாதிரி இவங்களும் பண்ணி அந்த கத்தியில நெருப்பு வர வைக்கிறாங்க. சோ இவங்க கிட்ட நெருப்பு இருக்கிறதுனால அந்த மிருகங்கள் எல்லாமே இவங்களை மிதிக்காம இவங்களை சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காருல. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. ஆனா அதையும் கண்டுக்காம அவர் டக்குன்னு அந்த பள்ளத்துல குதிச்சிடுறாரு. என்னடா அது இப்படி குதிச்சுட்டாரே அப்படின்னு பார்த்தா திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டாருன்னு பார்த்தா அந்த கயிறு இவங்க 2 பேரும் வெயிட்டையும் தாங்கல. கயிறு அறுத்துக்கிட்டு 2 பேரும் கீழே விழ போறாங்க. அந்த சமயம் இன்னும் 2 பேர் வந்து இவங்களை காப்பாத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மிருகங்கள் எல்லாமே மேல இருந்து கீழே விழுந்துருதுங்க. சோ இவங்க எல்லாருமே ஹீரோவை காப்பாத்திட்டாங்களா. இன்னொரு பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை ஒரு பையன் காப்பாத்தினால அந்த பையன் இங்கிலீஷ்ல பேசுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கும் இங்கிலீஷ் தெரியல, ஹீரோவை காப்பாத்தினவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியாது. பட் இவரு இங்கிலீஷ்ல பேசுறாரு. அந்த இங்கிலீஷ்ல பேசுனதோட மட்டும் இல்லாம அப்படியே நம்ம ஹீரோயினோட மூஞ்சிலே ஒண்ணு வச்சு அவங்கள மட்டையாக்கிடுறாரு. ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ள இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களை காப்பாத்தின எல்லாருமே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்னா அந்த கப்பல்ல இருந்தாங்களே அவங்க தான் இவங்க எல்லாருமே. பட் எதுக்காக அவங்க நம்ம ஹீரோயினை கூண்டுல அடைச்சிருக்காங்கன்னு தெரியல. ஹீரோயின் அந்த பக்கம் அடைச்சு வச்சுட்டு எல்லாருமே அங்க இருந்து போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, எப்படியோ அந்த பூட்டை உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. யாருமே இல்ல, அப்படியே பொறுமையா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல கிச்சன் மாதிரி இருக்கு. அந்த கிச்சன்ல இருக்க கத்தியை நம்மளோட சேஃப்டிக்காக எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் அந்த கத்தியை எடுக்கலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு கீழ இருந்து ஒரு பூனை எந்திரிக்குது. அது என் கத்திய தொட்ட உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சைகை பண்ணுது. என்னடா அது, பூனை எல்லாம் கராத்தா வித்த காமிக்குது. எந்த இடத்துக்கு தாண்டா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா நம்ம ஹீரோ அங்க வந்திருக்காரு. அவரு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு மேல போறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை ஒருத்தர் காப்பாத்தினார்ல, அவரு தான் இந்த கப்பலுடைய கேப்டன். அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியுது. ஹீரோயின் எப்படி அவங்க உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. சோ அதே மாதிரியே இதுக்கு முன்னாடி நிறைய மனுஷங்க வந்திருப்பாங்க புள்ள. அவங்களால இந்த கேப்டனுக்கும் இந்த கேப்டனோட மக்களுக்கும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோயினை கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாரு புள்ள இருக்கு. ஆனா ஹீரோயின் தான் ஹீரோவை காப்பாத்தினாங்கன்ற விஷயத்த ஹீரோ சொன்னதும் ஹீரோயின் கையில இருக்க சங்கிலியா அவுத்து விட்டுறாங்க. சோ ஹீரோயினுக்கு முன்னாடியே பூமியில இருந்து இங்க நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க பேசின இங்கிலீஷை தான் இந்த கேப்டன் கத்துக்கிட்டாரு புள்ள இருக்கு. அதனாலதான் இவர் மட்டும் இங்கிலீஷ்ல பேசுறாரு. அடுத்து அந்த டவரை பத்தின விஷயங்கள் எல்லாமே புக்ல எழுதி இருக்குல்ல, அந்த விஷயங்களை காட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா பழங்காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு 2 உலகத்துக்கு நடுவுல எப்படி டிராவல் பண்றது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. சோ அதுக்குதான் அந்த டவர் யூஸ் ஆயிட்டு இருக்கு புள்ள. ஆனா இவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா இந்த உலகம் பாக்குறதுக்கு அழிஞ்சு போன பாலைவனம் மாதிரி இருக்குல்ல. சோ அது அழியறதுக்கு காரணம் என்ன? ஒண்ணு பழங்காலத்து மக்கள் எல்லாருமே டெக்னாலஜி அதிகமானதும் அந்த டெக்னாலஜியா அவங்கள அழிச்சிருச்சா, இல்ல நம்ம ஹீரோயின் பூமியில இருந்து வந்தவங்க இந்த உலகத்தை அழிச்சிட்டாங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க அந்த கப்பல்ல டவரை நோக்கி போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி போற வழியில தான் மிருகம் அட்டாக் பண்ணிருக்கோம். அதுல ஹீரோ கீழே விழுந்திருப்பாரு. ஹீரோவை காப்பாத்தலான்னு வந்திருந்தா கண்டிப்பா அவங்களோட ஷிப்பு போயிருக்கும். சோ ஷிப்பா ஹீரோவான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஷிப்பை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை வந்து காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு அப்படியே போயிருந்திருப்பாங்க. பட் இப்ப எப்படியோ நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்திட்டாங்க. அதனால இப்போ இவங்க நடுவுலயே நிறுத்தின மிஷினை திரும்ப ஆரம்பிக்க போறாங்களாம். அந்த டவரை நோக்கி போக போறாங்க. ஆனா அந்த டவர் கிட்ட அவ்வளோ ஈஸியா போக முடியாது. அதுக்கு காரணம் அந்த டவரை உருவாக்குனா பழங்காலத்து மக்கள் எல்லாரும் அந்த டவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கொடூரமான மிருகத்தை விட்டுருக்காங்களாம். சோ அதை தாண்டி போனா மட்டும்தான் அந்த டவர் கிட்ட போக முடியும். கண்டிப்பா நாங்க எல்லாருமே அந்த மிருகத்து கூட சண்டை போடுவோம். அப்படி சண்டை போடுறதுக்கு நீயும் உதவி செஞ்சனா உன்னோட உலகத்துக்கு போறதுக்கு நாங்க உனக்கு உதவி செய்யறோம் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொன்னதும் ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே அந்த டவரை நோக்கி போகணும். ஆனா இப்ப நைட் டைமா இருக்கிறதுனால போறது அந்த அளவுக்கு சேஃப் இல்ல. காலையில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில ஆனதும் கிளம்புறாங்க. அந்த டவர் கிட்ட வந்துட்டாங்க. டவர் பாக்குறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கு. டவரை சுத்தி நெருப்பு குழம்புலாம் போகுது. அந்த நெருப்பு குழம்பு தான் அந்த புயலை கண்ட்ரோல் பண்ணது போல இருக்கு. சோ டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் உலகத்துக்கு போகக்கூடிய போர்ட்டல் ஓபன் ஆகுது. ஆனா அது ஸ்டேபிளா இல்ல, கண்ணு முன்னாடியே டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. அப்படியே பொறுமையா எல்லாரும் அந்த டவர் கிட்ட போறாங்க. அப்போ தரையில ஃபுல்லா ஒரே கிளாஸா இருக்கு. சோ இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது எப்படி மண்ணை உருக்கி அது கிளாஸா மாறி இருக்குன்ற மாதிரி ஸ்டார்டிங் சீன்ல கேட்டிருப்பாங்களே, அது இப்படிதான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு நெருப்பு கக்கற டிராகன் இருக்கு. அதுதான் இந்த டவரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அந்த டிராகனுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கு. நெருப்பை கக்கறதுக்காக வாயை திறக்கும்ல, அந்த சமயம் கரெக்டா அதோடைய வாயில அட்டாக் பண்ணோம்னா அதை அழிச்சிடலாம். அதுதான் அதோடைய
வீக்னஸ் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்ல இப்ப எல்லாருமே அப்படியே பொறுமையா அந்த டவரை நோக்கி போறாங்க. அப்ப வானத்துல அப்படி இப்படிமா அந்த டிராகன் பறக்குது. சுத்தி ஒரே புகையா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த டிராகன் சரியா தெரியல எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவனமா போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து அதை அட்டாக் பண்ணுது பாருங்க. ஒருத்தனை அப்படியே முழுங்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து உட்காருது. அவ்வளோ பெருசா இருக்க அந்த டிராகனை பார்த்து நம்ம ஹீரோயின் கதி கலங்கி போறாங்க. அடுத்த நிமிஷமே எல்லாருமே அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின், இன்னொரு பக்கம் ஹீரோ, கேப்டனோட ஆளுங்க, இந்த மாதிரி எல்லாருமே சுத்தி அந்த டிராகனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த டவர் கிட்ட இருக்க புயல்னால அங்க இருக்க கல்லு எல்லாம் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எல்லாருமே அந்த டிராகன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த டிராகனை அவங்களால சாவடிக்கவே முடியல. இவங்களோட ஆட்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அந்த டிராகன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இது கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு ஹீரோயின் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்களா. முன்னாடி ஒரு மிகப்பெரிய பள்ளம். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பின்னாடி அந்த டிராகன் நிக்கிற மாதிரி இல்ல. சோ இது கிட்ட மாட்டி சாவறதுக்கு பதில் நம்ம கீழே விழுந்தே செத்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பள்ளத்துல இருந்து கீழே குதிக்கிறாங்க. நல்ல வேலை கரெக்டா இவங்க கீழே குதிக்கவும் அங்க இவங்களோட உலகத்துக்கு போகக்கூடிய போர்ட்டல் ஓபன் ஆயிடுது. அதுல ஹீரோயின் குதிச்சதுனால சேஃபா அவங்களோட உலகத்துக்கு வந்துடுறாங்க. அப்படியே பொறுமையா கண்ணை திறந்தா எல்லாமே கலங்களா தெரியுது. அப்போ அதுல வானத்துல இருந்து அந்த டிராகன் பறந்து வர மாதிரி இருக்கு. என்னடா அது இன்னும் நம்மளோட உலகத்துக்கு வரலையா, இன்னும் அந்த உலகத்துலதான் மாட்டிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை கசக்கி பார்த்தா வரது டிராகன் இல்ல, நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹெலிகாப்டர் வருது. வேகமா வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி அந்த ஹெலிகாப்டர்ல கூப்பிட்டு போறாங்க. அவங்க யாருக்குமே ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க, என்ன ஆச்சு, உங்க டீம்ல இருக்க மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹெலிகாப்டருக்கு முன்னாடி அந்த போர்ட்டல் ஓபன் ஆகுது. அது மூலியமா அந்த டிராகன் இவங்க உலகத்துக்கு வந்துருது. அவ்வளவுதான், வந்த டிராகன் அப்படியே அந்த ஹெலிகாப்டரை புடிச்சு பிச்சு போட மேல இருந்து ஹெலிகாப்டர் கீழே விழுந்து கிராஷ் ஆகுது. ஹீரோயினை பெல்ட் வச்சு கட்டி போட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. வெளியே எஞ்சி வந்து பார்த்தா அந்த டிராகன் எல்லாரையுமே வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. அந்த சமயம் தான் ஹீரோயினுக்கு கேப்டன் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அந்த டிராகன் வாயில் அடிக்கிறது தானே அதோடைய வீக்னஸ். சோ அதுக்காக இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டிராகன் டீம்ல இருக்க எல்லாருமே காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு ஷூட் பண்ணாலும் அந்த டிராகனை ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு மிகப்பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு பெரிய பிளைட் வருது. அந்த டிராகன் சைஸுக்கு இருக்கு, இருந்தாலுமே அந்த டிராகன் அசால்ட்டா அந்த பிளைட்டை பிச்சு போட்டுருது. இந்த மாதிரி அந்த டிராகனை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாருமே அடிச்சு சாவடிச்சுட்டு மாசா அந்த டிராகன் தரையில வந்து உட்கார்ந்து கத்துது. அப்ப நம்ம ஹீரோயின் அது கூட தைரியமா சண்டை போடுறதுக்கு வராங்க. கையில இருக்க ஹூக்க வச்சு இதுக்கு முன்னாடி அந்த மண்ணுல இருக்க மிருகத்தை எப்படி சாவடிச்சிருப்பாங்க அதே மாதிரி அந்த டிராகனையும் சாவடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹூக்க வச்சு அந்த டிராகனோட மண்டை கிட்ட வந்துட்டு அப்படியே கத்திய வச்சு கீழே குதிக்கிறாங்க. அதோடைய ரக்கையில ஒரு மிகப்பெரிய கீறல் போட்டுறாங்க. பட் அப்பயும் அதுக்கு ஒண்ணும் ஆகல. கோவத்துல இன்னும் வெறி கொண்டு சண்டை போட ஆரம்பிக்குது. நெருப்ப கக்கறதுக்காக வாயை திறக்குது. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வாயிலே சுடுறாங்க. அதுக்கும் செம்மையா அடிபடுது. பட் ஆனா அடி மட்டும் தான் படுது, அது இன்னும் சாகல. ஹீரோயினை கடிச்சு கொதறதுக்காக வேகமா ஓடி வருதா. அந்த சமயம் பார்த்தா அந்த டிராகனை யாரும் அட்டாக் பண்றாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு. ஏற்கனவே நம்ம ஹீரோயின் அந்த டிராகனை நல்லா காயப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அந்த டிராகனால முன்னாடி மாதிரி சண்டை போட முடியல. சோ நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமா அடி வாங்குது. ஹீரோவும் கண்டினியூஸா அடிச்சு ஒரு கட்டத்துல எப்படியோ அந்த டிராகனை சாவடிச்சிடுறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா கேப்டனும் அங்க வந்திருக்காரு. ஏன்னா இவங்களோட உலகத்துல இருக்க மிருகம் ஹீரோயினோட உலகத்தை வந்து அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதை அழிக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அப்படியே இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும் போது திரும்ப பின்னாடி புயல் உருவாகுது. அது மூலியமா போர்ட்டல் ஓபன் ஆகி இப்ப சாவடிச்சாங்களே அதே மாதிரி இன்னொரு டிராகன் வருது. சோ ஹீரோவோட உலகத்துல இருக்க அந்த டவரை அழிக்கிற வரைக்கும் இதே மாதிரிதான் புதுசா ஏதாச்சும் ஒரு மிருகம் வந்துகிட்டே இருக்க போகுது. அதனால முதல்ல இந்த டிராகன் அழிச்சிட்டு அடுத்து அந்த டவரை போய் அழிச்சாதான் இதை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அந்த டிராகன் கூட சண்டை போடுறதுக்கு போக அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி இந்த படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான், படம் அங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் கடைசியா ஒரு கிரெடிட் சீனை காமிக்கிறாங்க. வேற ஒன்னும் இல்ல, இவங்க 3 பேருமே அந்த டிராகன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தவன் பாக்குறான். அவன் யாருன்னு தெரியல. ஆனா அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி இப்போ அந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த படத்துக்கு கண்டிப்பா 2வது பார்ட் இருக்கு. ஆனா அது எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. அந்த பார்ட்ல தான் இந்த தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தவன் யாரு, இவங்க இந்த டவர் அழிச்சாங்களா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அது நம்ம சேனல்ல இருக்கும். அவ்வளவுதான் மக்களே, எப்படி இருந்துச்சு இந்த படம்? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, என் குரல் தான் கொஞ்சம் கேவலமா இருந்திருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்ஜி. பாய்.